சரத்குமார் ரொம்ப எங்கா இருக்காரு, எப்படி பண்ணிருக்காரு? ஜிம்போயா அவர் தாங்க பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காரு. நீங்க படத்தை பார்த்துதான் யார் ஹீரோயின் தான் தெரியும் தெரியல ப்ரோ. படத்துல மாத்தி மாத்தி ஒரு பொண்ணா வந்துனே இருக்குது. இந்த படம் மூலியமா நீங்க எதனா கத்துக்கிட்டீங்களா? லவ் பண்ண கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். பிடிச்சிருந்தது படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது? எஸ் என்ஜாய் பண்ணேன். படம் பிரதீப் நல்லாதான் இருந்துச்சு. கிழிச்சு வச்சிருக்கானுங்க படத்தை, பக்காவா பார்க்கலாம். ஆக்டிங் தான் ப்ரோ எல்லாமே. ஸ்கிரீன் பிளேல இருந்து ஒன்லைனர் ஸ்டோரி வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதை விட அதிகமாக செஞ்சு வச்சிருக்கானுங்க ப்ரோ. இங்க நல்லா இருக்கா படம்? சூப்பரா இருக்கு. புதுசா அவரோட ஸ்டைல் ஒர்க் எல்லாமே புதுசா தான் இருக்கு. சரத்குமார் ரொம்ப எங்கா இருக்காரு, எப்படி பண்ணிருக்காரு? ஜிம்போயா அவர் தாங்க பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்காரு. நீங்க படத்தை பார்த்துதான் புரியும் உங்களுக்கு. செம்ம ஸ்டோரி, ஸ்டோரி நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா ட்விஸ்ட் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. ட்விஸ்ட் சரத்குமார்லாம் அவர் காமெடியான கேரக்டர்னு பார்த்தா அவ்வளவு பெரிய மெயின் வில்லனா இருந்துருக்காரு. ஒரு பாதி பத்து மேலதான் எல்லா கதையுமே தெரியும். பாருங்க ப்ரோ, படம் சூப்பர். ஹீரோயின்லாம் சூப்பர். ஆனா யார் ஹீரோயின் தான் தெரியும் தெரியல ப்ரோ. படத்துல மாத்தி மாத்தி ஒரு பொண்ணா வந்துனே இருக்குது. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, உள்ள போய் பாருங்க ப்ரோ. செம ஆக்டிங், செம ஆக்டிங், செம ஆக்டிங், ஓவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சின்ன பையன் மாதிரி இருக்காரு, எப்படி நடிச்சிருக்காரு? பயங்கரமா நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் இன்னும் பயங்கரம். இல்ல நல்லா இருந்துச்சுடா எல்லாம். படம் நல்லா இருந்துச்சு. யாரு கனெக்ட் ஆகும் இந்த படம்? என் லைஃப் கனெக்ட் ஆகும், உங்க லைஃப் கனெக்ட் ஆகும். அப்போ நீங்க இதுல பண்ணிக்கிற மாதிரி மேல பண்ணிருக்கீங்க? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. லவ் ப்ரோ, அவ்வளவுதான். மொத்தமா படம் எப்படி இருக்கு? செம்ம. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வேற மாதிரி, வேற மாதிரி. இந்த படம் மூலியமா நீங்க எதனா கத்துக்கிட்டீங்களா? லவ் பண்ண கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். பண்ண மாட்டீங்க? யாரெல்லாம் இந்த படம் பார்க்கலாம்? எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலி படம். பட் என்ன பிரேக்கப்லாம் ஆச்சு, பிரேக்கப்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணி எவ்வளோ தருவீங்க? ரேட்டிங் எவ்வளோ? 10 ப்ரோ. நல்லா இருக்கு. செம்ம ப்ரோ, எல்லாமே 10 தான் ப்ரோ. இந்த சாங் எப்படி இருக்கு? எல்லாமே 10 தான், எல்லாமே 10 தான். நல்ல செம்ம பாட்டு. பார்க்கலாம் ப்ரோ. மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ, ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் மாதிரி அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க ப்ரோ. ஆனா இவரோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க, படம் வைஸ் கதை வைஸ் எல்லாம் பாக்காதீங்க. ஓரளவுக்கு போயிருக்கு. கீர்த்தி ப்ரோ ஓரளவுக்கு பண்ணிருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா போய் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இதா இருக்கு. ஆனா அந்த கேஸ்ட் வைஸ்ல சூப்பரா சொல்லியிருக்காங்க, மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கரெக்டான இடத்துல இருந்துச்சு. அவரு சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணிருக்காரு. லவ்ல கம்பெல்லாம் இல்ல ப்ரோ. அவரு ஜஸ்ட் கிரிஞ்சா சுத்திட்டு இருக்காரு ப்ரோ. அவரு என்னன்னா அவர் ஜோக்கரா சொல்றாரு, என்னன்னா ஹெல்ப் பண்றாரு. அந்த ஹெல்ப் கொஞ்சம் ஒரு இதா போகுது. அதான் ஃபேமிலிக்கு எல்லாம் கரெக்ட் ஆகாது. மெயினா லவர்ஸ் எல்லாம் வந்து பாக்காதீங்க. மெயினா தீபாவளிக்கு இல்ல ப்ரோ. வந்தேன், நான் உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அது இல்ல. பிரதீப் ப்ரோ என்டர்டைன்மெண்ட் எல்லா இடத்துலயும் பிரதீப் ப்ரோ என்டர்டைன் பண்ண ஜாலியா இருந்துச்சு. பயங்கரமா பிரதீப் ப்ரோ தான்.